ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி, என்டிபிசி, குரூப் டி அண்ட் எம்டிஎஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க சிபிடி 2 படிச்சிட்டு இருந்தாலும் சரி, குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எம்டிஎஸ் படிச்சிட்டு இருந்தாலும் சரி, கடைசி ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. எனக்கு ஷார்ட் டைம் தான் இருக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை நல்லா தரவா படிச்சிருங்க. ஓகேவா? என்டிபிசி சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் 50 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ் வருது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து கண்டிப்பா 20 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குரூப் டி பொறுத்த வரைக்கும் 20 ஜெனரல் அவேர்னஸ்னா 10 கரண்ட் அஃபேர் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின்ல ஒரு 12ல இருந்து 13 கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Where was India's first Make in India 1 megawatt green hydrogen plant commissioned? இந்தியாவின் முதல் மேக் இன் இந்தியா 1 மெகாவாட் பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா கண்ட்லா போர்ட். ஓகே, இந்த கண்ட்லா போர்ட் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. கண்ட்லா போர்ட்டுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீன் தயாள் போர்ட். ஓகே, சோ இப்போ நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது எல்லாமே இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேரோட ஒன்லைனர் மட்டும் தான் நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல வளவலன்னு நிறைய இது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் எது எது இம்பார்ட்டனோ அது மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, இதுல உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேவா எப்படி கேட்கலாம் அப்படின்னா கண்ட்லா போர்ட் வந்து எங்க இருக்குன்னு கேட்கலாம். குஜராத்ல இருக்கு. கண்ட்லா போர்ட்டோட நியூ நேம் என்னன்னு கேட்கலாம். தீன் தயாள் போர்ட். இல்லனா தீன் தயாள் போர்ட்டோட ஓல்டு நேம் என்னன்னு கேட்கலாம். கண்ட்லா போர்ட். கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே அதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் சேர்த்து படிச்சிருங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா இஸ் a scheme implemented under which union ministry? பிரதான் மந்திரி கிசான் சம்பதா யோஜனா என்பது எந்த மத்திய அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் ஒரு திட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, which two institution jointly developed a district flood severity index? எந்த இரண்டு நிறுவனங்கள் இணைந்து மாவட்ட வெள்ள தீவிர குறியீட்டை உருவாக்கின? ஐஐடி டெல்லி அண்ட் ஐஐடி காந்திநகர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர் வாஸ் த பிம்ஸ்டெக் ட்ரெடிஷனல் மியூசிக் ஃபெஸ்டிவல் 2025 ஹெல்டு? பிம்ஸ்டெக் பாரம்பரிய இசை விழா 2025 எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா டெல்லியில. இந்த கொஸ்டின் நம்ம எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிம்ஸ்டெக் ட்ரெடிஷனல் மியூசிக் ஃபெஸ்டிவல் 2025 எங்க நடந்துச்சு அப்படின்னா டெல்லியில. ஓகே, வாட் இஸ் இந்தியாஸ் குளோபல் ரேங்க் இன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அஸ் ஆஃப் 24 to 25? 2024 to 25ஆம் ஆண்டு நிலவரப்படி மீன் உற்பத்தியில் இந்தியாவின் உலக தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 2வது இடத்துல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அடுத்த கொஸ்டின். வேர் வாஸ் த சைனா ரஷ்யா ஜாயிண்ட் நாவல் எக்ஸசைஸ் ஜாயின்சி 2025 கண்டக்டட்? கூட்டுக்கடல் 2025 என்ற சீனா ரஷ்யா கூட்டு கடற்படை பயிற்சி எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சைனா ரஷ்யா ஜாயிண்ட் நாவல் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜாயின்சி 2025. உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம்னா இந்த ஜாயின்சி 2025ங்கிறது எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு கடற்படை பயிற்சி அப்படின்னு கேட்கலாம். சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில. அப்படி இல்லைன்னா ஜாயின்சி 2025ங்கிறது சைனாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையிலான நாவல் எக்ஸசைஸ் கேட்கலாம். சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த எக்ஸசைஸ் தான் என்னது ஜாயின்சி 2025. ஓகே, இது எங்க நடந்துச்சு அப்படின்னா சி ஆஃப் ஜப்பான்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின். கிருஷினிகோவ். ஓகே, கிருஷினிகோவ் வல்கனோ இது வந்து ஒரு எரிமலையோட நேம். ஓகே, கிருஷினிகோவ் வல்கனோ. ஓகேவா? தட் வாஸ் ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ். இஸ் லொகேட்டட் இன் விச் கண்ட்ரி? கிருஷினிகோவ்ங்கிறது ஒரு எரிமலையோட நேம். இந்த எரிமலை எந்த நாட்டுல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னா ரஷ்யால இருக்கு. கிருஷினிகோவ் வல்கனோ எங்க இருக்கு அப்படின்னா ரஷ்யால இருக்கு. நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கும் போது ரொம்ப பழைய ஸ்டாட்டிக் ஜிகே படிக்க கூடாது. ஏதாவது ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே பாத்தீங்கன்னா நியூஸ்ல ரிப்பீட்டடா வந்திருக்கும். அதையே நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல அப்படியே அதை ஸ்டாட்டிக் ஜிகேவா கேட்டுருவாங்க. இப்போ இந்த கிருஷினிகோவ் வல்கனோ வந்து நியூஸ்ல வந்திருக்கு. அப்ப இதை வந்து ஸ்டாட்டிக் ஜிகேவா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிருஷினிகோவ் வல்கனோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யால. Where was Operation Agal conducted by Indian Security Forces in August 2025? ஆபரேஷன் அகல். ஓகே, இது எங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆபரேஷன் அகல் வந்து இந்திய பாதுகாப்பு படைகளால் எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னா குல்காம்ல நடத்தப்பட்டுச்சு. இந்த குல்காம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். ஓகேவா? சோ அப்போ ஆபரேஷன் அகல் வந்து எங்க நடந்திருக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல குல்காம் டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகே, who won the chess esports world cup 2025? 2025ஆம் ஆண்டு செஸ் esports உலக கோப்பையை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா மேக்னஸ் கர்ல்சன். ஓகே, அடுத்த கொஸ்டின். Where was a national conference on denotified nomadic and semi-nomadic tribes? சீர்மரபினர், நாடோடி மற்றும் அரை நாடோடி பழங்குடியினர் குறித்த தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா டெல்லியில. Which institute has developed a new drug candidate compound 3B
டு ஃபைட் டெட்லி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா. கொடிய மருந்து எதிர்ப்பு பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட காம்பவுண்ட் 3B அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய மருந்தை தயாரித்த நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஐஐடி ரூர்கே. ஓகே, காம்பவுண்ட் 3B தயாரிச்சது யாரு? ஐஐடி ரூர்கே. வேர்ல்டு பயோஃபியூவல் டே எப்போ? இதான் அடுத்த கொஸ்டின். ஓகே, வேர்ல்டு பயோஃபியூவல் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் விச் டே? உலக உயிரி எரிபொருள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? சோ எந்த நாள் அப்படின்னா ஆகஸ்ட் 10ல. ஓகே, அடுத்த கொஸ்டின். வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அனிமல் ஸ்டெம் செல் பயோ பேங்க் இன்னகிரேட்டட்? இந்தியாவின் முதல் விலங்கு ஸ்டெம் செல் பயோ பேங்க் எங்கு திறக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல. ஓகே, நரலி பூர்ணிமா. ஓகே, நரலி பூர்ணிமா ஃபெஸ்டிவல் இஸ் மெயின்லி செலிப்ரேட்டட் பை விச் கம்யூனிட்டி? எந்த சமூகத்தினரால் நரலி பூர்ணிமா வந்து செலிப்ரேட் பண்றாங்க? யாரு செலிப்ரேட் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. நரலி பூர்ணிமா பண்டிகை எந்த சமூகத்தினரால் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலி சமூகத்தினரால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த நரலி பூர்ணிமா. சோ இது எங்க பெரும்பாலும் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா மகாராஷ்டிரால. ஓகே, நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் NCDC அண்டர் விச் மினிஸ்ட்ரி? தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும்? ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு கீழே வரும். ஓகே, which state government has launched India's first drone based artificial rain trial? இந்தியாவின் முதல் ட்ரோன் அடிப்படையிலான செயற்கை மழை சோதனையை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ட்ரோன் அடிப்படையிலான செயற்கை மழையை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். எட்டலின் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? எட்டலின் நீர்மின் திட்டம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சோ எங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துல. அடுத்த கொஸ்டின். இந்தியா செமி கண்டக்டர் மிஷன். ஓகே, சோ ISM ஆபரேட்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? செமி கண்டக்டர்னு வந்துருச்சு, இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ செமி கண்டக்டர்னு வந்தாலே அது எந்த மினிஸ்ட்ரி? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. Which Indian created history by winning a silver medal in women's 52 kg wushu? ஓகேவா, சோ at the 2025 World Games. ஓகே, women 52 kg wushu சாம்பியன்ஷிப்ல சில்வர் மெடல் வாங்கினவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 2025ஆம் ஆண்டு உலக விளையாட்டு போட்டிகளில் பெண்கள் 52 கிலோ வுஷுவில் வெள்ளி பதக்கம் வென்று வரலாறு படைத்த இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா நர்மதா பத்ரா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பா நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, சோ இந்த விஷு சாம்பியன்ஷிப்ல சில்வர் வாங்கினவங்க யாரு அப்படின்னா நர்மதா பத்ரா. இந்த சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனால நடந்துச்சு. இந்த விஷுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு பாக்ஸிங் மாதிரி, குன்ஃபு மாதிரி. ஓகே, சோ குன்ஃபுவோட சேர்ந்த ஒரு இது. ஓகே, பாக்ஸிங் மாதிரி, கிட்டத்தட்ட பாக்ஸிங்னே நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, அதுல சில்வர் வாங்கியிருக்கவங்க யாருன்னா நர்மதா பத்ரா. எக்ஸாம்ல எப்படினாலும் கேட்கலாம், நர்மதா பத்ரா வந்து விஷு சாம்பியன்ஷிப்ல சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க, எத்தனை கிலோ எடை பிரிவு அப்படின்னு கேட்கலாம். எத்தனை கேஜி அப்படின்னா 52 கிலோ எடை பிரிவுல. ஓகே, which company has become the first in India to join the International Council on Mining and Metals? சர்வதேச சுரங்க மற்றும் உலோகங்கள் கவுன்சிலில் இணைந்த முதல் இந்திய நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட். ஓகே, அடுத்த கொஸ்டின். Which state or UT is the host of Kelo India Water Sports Festival 2025? KIWSF, Kelo India Water Sports ஃபெஸ்டிவல். கேலோ இந்தியா நீர் விளையாட்டு விழா 2025 நடத்தும் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து யார் நடத்த போறாங்க, யார் நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, அடுத்த கொஸ்டின். பிரதான் மந்திரி ஸ்வாநிதி யோஜனா வாஸ் லான்ச்ட் பை விச் மினிஸ்ட்ரி? பிரதான் மந்திரி ஸ்வாநிதி யோஜனா எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டதுதான் இந்த யோஜனா, பிரதான் மந்திரி ஸ்வாநிதி யோஜனா. ஓகே, சோ இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா சோ COVID-19 பாதிக்கப்பட்ட இந்த தெருவோர கடைகள்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் கடன் வழங்கக்கூடிய ஒரு யோஜனா, ஒரு திட்டம் தான் இது. ஓகே, சோ இதுல அவங்க என்ன பண்ணலாம்னா சிட்பில இருந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த பேங்க்ல இருந்து அவங்க 10,000 ரூபாய் வரைக்கும் என்ன வாங்கிக்கலாம், கடன் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் என்ன அப்படின்னா ஸ்வாநிதி யோஜனா, பிரதான் மந்திரி ஸ்வாநிதி யோஜனா. ஓகே, so what is the name of the scheme announced by the Prime Minister on Independence Day? முக்கியமான கொஸ்டின். டு பூஸ்ட் ஃபார்மல் ஜாப் கிரியேஷன், சுதந்திர தினத்தன்று பிரதமர் அறிவித்த முறையான வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை ஊக்குவிக்கும் திட்டத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. ஓகே, அந்த வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நேம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. முறையான வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்கும் வகையில் இந்த யோஜனா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் அதிகமான
வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதுதான் இதோட நோக்கம். ஓகே, எல் கணேசன், ஓகேவா? சோ முக்கியமான கொஸ்டின். who recently passed away was the governor of which state? ஓகே, சமீபத்தில் காலமான எல் கணேசன் எந்த மாநிலத்தின் ஆளுநராக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகாலாந்தோட ஆளுநரா இருந்தாரு எல் கணேசன். ஓகே, சோ இவர் வந்து நாகாலாந்தோட ஆளுநர். சோ பிஜேபியோட மூத்த தலைவர். ஓகே, எல் கணேசன். அவர் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று வந்து இறந்து போயிட்டாரு. கண்டிப்பா இந்த கொஸ்டின் நம்ம எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, சோ இவர் எந்த ஸ்டேட்டுக்கு கவர்னரா இருந்தாரு, இவர் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர்னு கூட கேட்கலாம். ஓகே, இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் நாகாலாந்தோட கவர்னரா வந்து இருந்தாரு. சோ இவர் ஆகஸ்ட் 15ல இறந்து போயிட்டாரு. டிஜூர் டிரான்ஸ்பர் டே வாஸ் செலிப்ரேட்டட் ஆன் விச் டே இன் புதுச்சேரி? புதுச்சேரியில் எந்த நாள் டிஜூர் டிரான்ஸ்பர் தினம் கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 16. ஓகே, which country is the host of World Humanoid Robot Games 2025? ஓகே, சோ எந்த கண்ட்ரி வந்து வேர்ல்டு ஹியூமனாய்ட் ரோபோட் கேம்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா. ஓகே, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்கீம் அனௌன்ஸ்டு பை த பிரைம் மினிஸ்டர் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே டு பூஸ்ட் ஃபார்மல் ஜாப் கிரியேஷன்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். சோ என்னது அதோட நேம்? சோ பிரதன் மந்திரி விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. ஓகே, சோ இதுதான் என்னது இண்டிபெண்டன்ஸ் டேல அந்த ஜாப் கிரியேஷனுக்காக இது பண்ணப்பட்ட அந்த யோஜனா. ஓகேவா? சோ இதுல 3.5 கோடிக்கும் மேல வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது தான் இந்த யோஜனாவோட முக்கிய நோக்கம். த நேஷனல் SC/ST ஹப் ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? தேசிய SC/ST மையம் திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். திப்ரு சைக்கோவா நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஓகே, இந்த ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா இடையில நியூஸ்ல வந்துச்சு. ஓகே, திப்ரு சைக்கோவா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திப்ரு சைக்கோவா அஸ்ஸாம்ல இருக்கு. ஓகே, அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய நேஷனல் பார்க் தான் திப்ரு சைக்கோவா. ஓகே, நீங்க எல்லா நேஷனல் பார்க் படிக்கலனாலும் அந்த நியூஸ்ல வரக்கூடிய நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி இல்ல நியூஸ்ல வரக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்டாட்டிக் ஜிகேயை தரவா படிச்சுக்கோங்க. திப்ரு சைக்கோவா நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னா அஸ்ஸாம்ல இருக்கு. ஓகே, மவுண்ட் எல்பிரஸ் that was recently seen in news is located in which country? சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட மவுண்ட் எல்பிரஸ் எந்த நாட்டில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னா ரஷ்யால இருக்கு. ஓகே, அக்கார்டிங் டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமிக் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் which state is the number 1 in unified payment interface usage? பாரத ஸ்டேட் வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி துறையின்படி ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இந்த பயன்பாட்டில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரா. Where was India's first privately funded mathematics research institute launched? இந்தியாவின் முதல் தனியார் நிதியுதவி பெற்ற கணித ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க? மும்பைல. What is the new name of Jalalabad town in உத்தரப்பிரதேஷ்? ஷாஜஹான்பூர் டிஸ்ட்ரிக்ட். உத்தரப்பிரதேசத்தின் ஷாஜஹான்பூர் மாவட்டத்தில் உள்ள ஜலாபத் நகரத்தின் புதிய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதோட நியூ நேம் என்ன அப்படின்னா பரசுராம்புரி. ஓகே, பரசுராம்புரி. உத்தரப்பிரதேசத்துல ஷாஜஹான்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜலாபத் நகரத்துக்கு நேம் மாத்திருக்காங்க. என்ன நேம் அப்படின்னா பரசுராம்புரி. ஓகே, அடுத்த கொஸ்டின். Who has been appointed as vice president and chief risk officer of the new development bank for a term of 5 years? ஓகே, கண்டிப்பா இந்த கொஸ்டினும் கேட்பாங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேவா? சோ வைஸ் பிரசிடென்ட் நியூ டெவலப்மெண்ட் பேங்கோட வைஸ் பிரசிடென்ட்டா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அவரோட டேர்மும் பாத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஒரு இதுல நேம் கேட்டாங்கன்னா அடுத்து வந்து டேர்ம் கேட்கலாம். சோ அவரோட டேர்ம் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ். NDB-யோட வைஸ் பிரசிடென்ட்டா யாரை இது பண்ணிருக்காங்கன்னா ராஜீவ் ரஞ்சன். புதிய மேம்பாட்டு வங்கி அதாவது நியூ டெவலப்மெண்ட் பேங்கோட வைஸ் பிரசிடென்ட் துணைத் தலைவராகவும் தலைமை இடர் அதிகாரியாகவும் 5 ஆண்டு காலத்திற்கு நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ராஜீவ் ரஞ்சன். ஓகே, அடுத்து பாருங்க. புனட் சாங்சு 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இஸ் லொகேட்டட் இன் விச் கண்ட்ரி? புனட் சாங்சு 2 நீர்மின் திட்டம் எந்த நாட்டில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா பூட்டான்ல. ஓகே, சோ நேம் வச்சே பாருங்க. புனட் சாங்சு, புனட் பூட்டான். ஓகே, புனட் சாங்சு 2 பூட்டான். மத்ஸ்யா சக்தி ப்ராஜெக்ட் இஸ் அசோசியேட்டட் வித் விச் செக்டர்? மத்ஸ்ய சக்தி திட்டம் எந்த துறையுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஹிந்தில மச்சி அப்படியா மீனுக்கு அந்த மாதிரி நேம் இருக்கும் அப்படிதானே. இப்போ பெருமாளோட அவதாரம் கூட பாத்தீங்கன்னா மச்ச அவதாரம். சோ அவர் மீன் உருவத்துல வருவாரு. அப்ப அந்த மச்ச அப்படின்னாலே அது என்னது? மீனுன்னு அர்த்தம். மத்ஸ்ய சக்தி ப்ராஜெக்ட் இஸ் அசோசியேட்டட் வித் விச் செக்டர்? மத்ஸ்ய சக்தி திட்டம் எந்த துறையுடன் தொடர்புடையது? பிஷரிஸ் அண்ட் அக்வா கல்ச்சர். மத்ஸ்ய சக்தி திட்டம்ங்கிறது பிஷரிஸ் அண்ட் அக்வா கல்ச்சரோடு தொடர்புடையது. நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் NDRF சொல்லுவோம். இஸ் a specialized disaster response force under which ministry? பேரிடர் மீட்பு படை நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ்
எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு சிறப்பு பேரிடர் மீட்பு படையாகும். சோ NDRF வந்து எதுக்கு கீழ வரும்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழ வரும். வேர்ல்டு லேக் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டே எவ்ரி இயர்? உலக ஏரி தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த நாள் அப்படின்னா ஆகஸ்ட் 27. Which company has launched the Learning Accelerator program in India to empower the education ecosystem with artificial intelligence? கல்வி சுற்றுச்சூழல் அமைப்பை செயற்கை நுண்ணறிவு மூலம் மேம்படுத்துவதற்காக இந்தியாவில் கற்றல் முடுக்கி திட்டத்தை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது? ஓபன் AI. ஓகே. Recently, India signed a pact with Japan on which carbon credit mechanism? சமீபத்தில் இந்தியா ஜப்பானுடன் எந்த கார்பன் கிரெடிட் பொறிமுறையில் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஜாயிண்ட் கிரெடிட்டிங் மெக்கானிசம். Which state ranked first in the State Energy Efficiency Index 2024? 2024 ஆண்டுக்கான மாநில எரிசக்தி திறன் குறியீட்டில் முதல் இடத்தை பிடித்த மாநிலம் எது? சோ எது அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகே. சோ இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இன்னைக்கு நாம ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 40 கொஸ்டின்ஸ் கிட்ட நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? சோ நீங்க அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து படிச்சுட்டு போங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க செப்டம்பர் வந்து படிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட், அதுக்கப்புறம் ஜூலை, இந்த மாதிரி ரிவர்ஸ்ல லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து ஃபர்ஸ்ட் தரவா படிச்சிருங்க. அது போகவே உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா அதுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாம் சேர்த்து 1 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சிருங்க. கரண்ட் அஃபேர் படிக்காம போகாதீங்க. இப்ப நடந்து முடிஞ்ச எக்ஸாம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 1 இயரோட கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஆனா அதிகமா கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர். ஓகே. சோ இது வந்து இருக்கிறதுல நம்ம ஆகஸ்ட் மந்த்ல ரொம்ப முக்கியமான ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நம்ம கரண்ட் அஃபேரோட PDF கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கு 500 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கொடுத்திருப்போம். அந்த 500ல எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்ல கேட்கக்கூடிய ஒரு 40 கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு செலக்டடா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதே மாதிரி டெய்லி முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் நான் படிக்கணும், லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் நான் படிக்கணும், எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க கரண்ட் அஃபேர் படிக்கலாம். சோ இதுல உங்களுக்கு வளவலன்னு அப்படி நியூஸ் பேப்பர்ல என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருக்க மாட்டோம். அந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அதே மாதிரி ஒரு MCQ ஃபார்மட்ல உங்களுக்கு கேட்டிருப்போம். அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் GK கொஸ்டின்ஸும் இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். கரண்ட் அஃபேரும் அதுல கொடுத்திருப்போம், ஸ்டாட்டிக் GKவும் கொடுத்திருப்போம். லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ரீட் பண்றதுக்கு இந்த CA PDF கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத டே வைஸாவும் உங்களுக்கு கொடுத்திருப்போம், மந்த் வைஸாவும் கொடுத்திருப்போம். ஓகே. சோ இந்த PDF கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா நம்ம டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும். சோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு I want CA PDF மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு CA PDF கோர்ஸோட ஃபீஸ் வந்து 499. இதை பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. நீங்க டே வைஸ் மந்த் வைஸ் கரண்ட் அஃபேர் வந்து இதுல படிச்சுக்கலாம். இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்ப படிக்கிற எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு தேவையான கரண்ட் அஃபேருமே இதுல கவர் பண்ணிடுவோம். டெய்லி கரண்ட் அஃபேராவும் கொடுத்துருவோம். மந்த் எண்ட்ல அந்த மாசத்துல என்னென்ன கரண்ட் அஃபேர் இருக்கோ அது எல்லாத்தையுமே தொகுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். எக்ஸ்ட்ரா வேற எந்த நியூஸுமே இதுல டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம். சோ ஈஸியா நீங்க கரண்ட் அஃபேர் வந்து படிச்சிடலாம். ஓகே. இப்போ நீங்க MTS படிச்சாலும் சரி, NTPC படிச்சாலும் சரி, குரூப் D படிச்சாலும் சரி, கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் இந்த CA PDF கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இப்பதான் மேம் குரூப் Dக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இப்பதான் அடுத்து வரக்கூடிய NTPCக்கு படிச்சிட்டு இருக்கேன், செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கேன், MTSக்கு படிச்சிட்டு இருக்கேன், ஓவராலா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்கும் படிக்கிறேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருப்போம். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். ஓகே. சோ இதுல வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். 1 இயருக்கு நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கு 1499 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு I want all in one மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா I want CA PDF மெசேஜ் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு
உங்களுக்கு எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் இல்ல குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் எம்டிஎஸ் டெஸ்ட் ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம ஆப்லயே உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேர் கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கரண்ட் அஃபேரும் இருக்கும் கிளாஸஸும் இருக்கும். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல கோர்ஸோட ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும். நீங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். சோ இதுல முக்கியமான கரண்ட் அஃபேர் இந்த லாஸ்ட் மினிட்ல முக்கியமான கரண்ட் அஃபேர் மட்டும் நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே மாதிரி முக்கியமான ஹிஸ்டரி கொஸ்டின், பாலிட்டி கொஸ்டின், முக்கியமான மேக்ஸ் கொஸ்டின் எல்லாமே என்டிபிசி CBD2 குரூப் டிக்கு எம்டிஎஸ்க்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.